வணக்கம். இது இருக்கை அமைப்பு கணக்கு. இதில் எத்தனை பேர் முதல்ல இருக்கைக்கு வர்றாங்கன்னு பாருங்கள். 1 ABCDEF 6. அப்போ 1 இந்த மேலே அரை வட்டத்தில் பாதி பாதி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கிராஸில் 2, இந்த கிராஸில் 2, 6னா இப்படி தான் பிரிக்கணும். ABCDEF ஆகியோர் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். D மற்றும் Cக்கு இடையே B அமர்ந்துள்ளார். முதல்ல நான் கீழே தான் Dயை போடுறேன். என்ன D மற்றும் Cக்கு இடையே D மற்றும் Cக்கு இடையே யார் அமர்ந்துள்ளார்னு பாருங்கள், B. அப்போ இங்கே B இருக்காங்க. Dக்கும் Cக்கும் இடையே. E மற்றும் Cக்கு இடையே A அமர்ந்துள்ளார். C இங்கே இருக்குது. அப்போது ஈயை இங்கே தான் போட முடியும் நம்ம, அப்படி தானே. C மற்றும் Eக்கு இடையே இங்கே யார் இருக்கா? A அமர்ந்துள்ளார். எல்லாரையும் உள்ள நோக்கி பார்த்த மாதிரி போட்டுருங்க, சரியா? அடுத்தது Dக்கு வலது பக்கத்தில் F அமர்ந்துள்ளார். D இந்தா இருக்குது. முன்னாடியே சொல்லியிருக்கேன், வலது இடது எப்படி பார்க்கணும். இது வலது, நம்ம சாப்பிட்றக்க. இது இடது, சரியா? இது இடது, இதுதான் வலது. சரி, இப்போது Dக்கு வலது பக்கத்தில் F. அப்போ நம்மளுக்கு வலது கை பக்கத்தில் யாரை போடணும்? F போட்டிருக்கணும். எனில் ஏக்கும் எஃப்க்கும் இடையில் அமர்ந்துள்ளவர் யார்? முதல் கேள்வி, ஏக்கும் இந்த எஃப்க்கும் இடையே யார் அமர்ந்துள்ளார்? E. சரியா? இங்கே ஆன்சர் E. இதை போட்டுட்டோம்னா, இந்த படத்தை போட்டுட்டோம், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். Cக்கு நேர் எதிரே அமர்ந்துள்ளவர் யார்? C இந்தா இருக்குது. நேர் எதிரேன்னு சொல்லும்போது இவங்க 2 தான் ஆப்போசிட்டில் இருக்காங்க. அப்போ யார் நேர் எதிரே வருவா? F தான் வருவாங்க, சரியா? Cக்கு நேர் எதிரே அமர்ந்துள்ளவர் F. அடுத்தது, ஏக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளவர். ஏ இங்கே இருக்காங்க, அவங்க இப்படி நோக்கி தான் இருக்காங்க. இப்படி வலது பக்கம் இது இடது, இது வலது, இதுதான் வலதுன்னு வரும், அப்படி தானே? அப்போ வலது பக்கம் யார் இருப்பா? C, சரியா? C. அடுத்தது, ஈக்கு இடது பக்கம் அமர்ந்துள்ளவர் யார்? E இந்தா இருக்காங்க. அப்போ இடது பக்கம் யார்? இது வலது, இதுதான் இடது. அப்போ இந்த பக்கம் தானே இடது வரும். அப்போ இது F, சரி? ஈக்கு இடது பக்கம் F ஆன்சர். புரியுதா? இதை திரும்ப பார்த்துக்கோங்க. நன்றி.